சதாம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். 2000ஆம் ஆண்டு மாணவர்களையும் அதோடு அன்போடு அழைக்கின்ற மாணவ தலைவரை உங்களுக்கான பதக்கங்களை பெற்றுவதற்காக வேண்டி அனுசரணை வழங்கியமைக்காக வேண்டி உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்த சிட்டி டிம்பர்ஸ் சிட்டி பர்னிச்சர்ஸ் உரிமையாளர் அல்ஹாஜ் அஸ்மின் அவர்களின் மேடைக்கு வருமாறு அன்பை அழைக்கின்றோம். அல்ஹாஜ் அஸ்மின். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர் ரியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்ற மேடைக்கு அடுத்து 1996ஆம் ஆண்டு பழைய மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். உங்களுக்கான பதக்கங்களை பெற்றுவதற்காக வேண்டும் வாக்குகள் அனுசரணை வழங்கியமைக்கு அவர்களுக்கும் எங்களது மனம் நிறைந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மற்றும் ஒரு முக்கியமான அருமையான சந்தர்ப்பம் இந்த மாலை வேளையிலே ஸ்கை மொபைல் உரிமையாளர் சகோதரர் ஃபர்ஹான் அவர்கள் 2003ஆம் ஆண்டு பழைய மாணவர்களுக்கு அவருடைய அனுசரணையில் எங்களுக்கு பதக்கங்களை வழங்குகிறார். அது மட்டுமல்லாது இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலையின் கல்வி வளர்ச்சிக்கு எங்களுடைய பாடசாலை பழைய மாணவ சங்கத்தின் கௌரவ செயலாளர் அஸ்மி அவர்களிடம் ஒரு தொகை பணத்தையும் கொடுக்க முயன்றார். எனவே அவர்கள் 2 பேரையும் மேடைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கின்றேன். 2003ஆம் ஆண்டு மாணவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். மாணவ தலைவரை அணித்தலைவரை சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு இதுபோன்ற பல உலக தலைமைகள் கொண்டு வர வேண்டும். கல்வி வளர்ச்சிக்காக உங்களுடைய அந்த தியாகத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் பெற்றாருக்கும் நீங்கள் ஒரு சிறந்த பிள்ளையாய் இருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய இந்த எடுத்துக்காட்டு அனைவருக்கும் சிறப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன். சமூக பணியில் ஈடுபடும் அனைவருக்கும் இது சிறந்த எடுத்துக்காட்டு. இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையிலே குறைகளை வைக்காமல் இருக்க வேண்டும். எல்லா புகழையும் நாங்கள் இறைவன் தாண்டி உங்களை வாக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே තරුණ දක්ෂ ෆරන් සහෝදරයා ව්‍යාපාරිකයෙක් ඒ වගේම සමාජ සේවකයෙක් ඔහුගේ ව්‍යාපාරයත් ඔහුටත් ඔහුගේ දියුණුවටත් තව තවත් ශක්තිය දැනෙන්න ලැබයි කියලා මේ අවස්ථාවේ ප්‍රාර්ථනා කරනවා. 50,000 ரூபாயை வழங்கியிருக்கின்றார் பழைய மாணவ சங்கத்திற்கு. எமது எதிர்கால சந்ததியின் கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி உங்களுக்கு இறைவன் லாபம் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்துகிறோம். 2004ஆம் ஆண்டு பழைய மாணவர்களின் அணித்தலைவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். 2004ஆம் ஆண்டு பழைய அணித்தலைவர் அடுத்த ஏஎஸ்எட் ஜிம் ஃபாசில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஏஎஸ்எட் ஜிம் ஃபாசில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
Kumar, Aziz Brothers. அசீஸ் பிரதர்ஸ் அவர்களால் எங்களுக்கு அனுசரணை வழங்கப்பட்டது. தற்போது அசீஸ் பிரதர்ஸ் ஜெமில் இவர் ஒரு பிரதான பாத்திரமாக இருக்கின்றார். அவருடைய 2004 කණ්ඩායම මෙම 2004 තම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர்களே. எதிர்வரும் காலங்களிலே இதோடைய சிறப்பான முறையில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்து 2007ஆம் ஆண்டு பழைய மாணவர் தலைவரின் இந்த மேடை பெருமாள் அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு பதக்கங்களை வழங்க போர்மார் ஹசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவரும் எங்களுடைய அனுசரணையாளர், பாடசாலை விடயங்களுக்கு மிகவும் அக்கறையாக செயல்படும் ஒரு சமூக சேவையாளர் சோதர் ஹசன். போர்மார் ஹசன் அடுத்த 2000 அணித்தலைவரை மேடைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கின்றேன். 2008 பழைய மாணவர்களை மாணவ அணி தலைவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஒரு அதிபர் அவர்கள் 4 திறமையினால் இந்த பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அடுத்து 2007ஆம் ஆண்டு பழைய மாணவர் அணித்தலைவர் பழைய மாணவர் சங்கத்தின் விளையாட்டு துறைக்கு பொறுப்பான செயலாளர் ஷாகில் அவர்கள் தற்போது மேடையில் அவருக்கு இந்த பதக்கங்களை வழங்குமாறு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் கௌரவ செயலாளர் RSA கான் அவர்கள் வாழ்த்துக்கள். ஷாகிர் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு உண்மையிலே தியாகத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடாத்தி முடிக்க அவர் எங்களுக்கு உதவி செய்திருந்தார். இறைவன் அவருக்கு கிருபை செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர் பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். அடுத்து மேடைக்கு வருமாறு நான் அன்போடு அழைப்பது 2011 அணித்தலைவரை அவருக்கான பதக்கங்களை வழங்க ஸ்லிப்டஸ் உரிமையாளர் நௌஷாத் அவர்கள் அன்பு தந்தை ஹசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு போய் சேர்கிறது இந்த பதக்கங்கள். யாரையும் நாங்கள் கைவிடவில்லை. வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில் சகஜம். வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் நாம் அனைவரும் கொரேடியன்ஸ். நாளை இன்று கோவித்தாலும் நாளை தோளில் கை போட்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லி பேசக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கும் நாங்கள். எனவே ஒருவருக்கொருவர் மனம் திறந்து இந்த போட்டி முடிந்து இந்த மைதானத்தில் விடைபெற வேண்டும் என்பதை எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து அடுத்ததாக அடுத்தது 13 மொத்தமாக 18 அணிகள் இங்கே களமிறங்கின. 13 அணியில் ஒருவர் ரிஸ்வான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்த அன்பு கரங்களினால் அந்த பதக்கங்களை வழங்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள். அருமையான ஒரு நிகழ்வு, அழகான மாலை வேளையிலே அருமையான காலநிலை, இதமான குளிர் காற்றோடு ஒரு இதமான குடிலம் இருக்கின்றது.
அடுத்து தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்கள். தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்கள். அடுத்த கிண்ணத்தை வழங்குவதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் லோட்டஸ் காக உரிமையாளர் சதாம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். මෙම විශේෂ නිවේදනය ලෝටස් කාග අධිපති සදාම් මහතාට මෙලස්ථාන ප්‍රවේශිතා ගෞරවයෙන් ආරාධනා සිදුවා. ඒ සඳහා තරලාවලියේ හොඳම විනය ඩිසිප්ලින් කණ්ඩායම ලෙස තෝරා තිබෙනවා. 2003 කණ්ඩායම එන්න ඔබට ඇති சிறந்த முன்னணிக்காக வேண்டி 2003 ஆண்டு அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு தருணமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு கிடைத்த வெற்றி கேடயத்தை வண்டாள ஜும்மா பள்ளி வாயிலுக்கு அவர்கள் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். எனவே ஜும்மா பள்ளி வாயில் நிர்வாக தலைவர் அவர் தாய் அவர்களுக்கு மேடை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். වන්නාල ජුම්මා මස්ජිදේ පාහිම් අසල් පාහිම් ආග නගර පිළිගන්නවා තුනේ නමාතුන් ඩිසිප්ලින් කුසලානේ විනාශාග පිළිගන්නවා වන්නාල ජුම්මා මස්ජිදේ පාහිම් අනල් පාහිම් අතුවාට உண்மையிலே அனைவருக்கும் ஒரு சிறந்த எதிர்காட்டும். இந்த மைதானத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை எதிர்த்து அவர்கள் இதுவரை மௌனமாக இருந்தார்கள். எதிர்வரும் காலங்களிலே சிறந்த சகோதரத்துவம் இந்த ரசிகரை மாவித நம்மை வேண்டும். எனவே தனிப்பட்ட முறையில் அந்த ஒவ்வொரு சகோதரத்தும் எனது மகன் வாழ்த்துக்களை தெரிவிப்பது இந்த சந்தர்ப்பத்திலே பெருமை அடைந்தேன். அதைத் தொடர்ந்து சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது ஒரு தயாராக இருக்கின்றது. உரிமையாளர் எங்களுக்கு பிரதான அனுசரணையாக இருக்கின்றார். அவரை மேடை பெறுமாறு அன்பாக இருக்கின்றேன். හොඳම පන්දුවන්න සඳහා ලබා දෙන කුසලානේ පිරිනැමීම සඳහා ෆාසකල් අධිපතිතුමාට මෙම ස්ථාන වල සිටම ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. සමේ මාතා මෙන්න සිටිනවා. හොඳම පන්දුවන්න சிறந்த பந்து வீச்சாளர் இஸ்ராஸ் 2005 ஆண்டு அணை හොඳම ප්‍රතිකරු 2026 හොඳම ප්‍රතිකරු සඳහා ලබා දෙන කුසලාන සඳහා මම ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. ඉල්මා බේගස් අධිපතිතුමාට මෙම ස්ථානට පැමිණ ලෙස வில்மா பேகோஸ் உரிமையாளர்களை மேடை பெறுமாறு அன்பாக அழைக்கின்றேன். அடுத்து 2003 ஆண்டு அணித்தலைவர் அனிஃபா அவர்களை மேடை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனிஃபா தற்போது மேடையில் இவர்களுடைய நல்லெண்ணம் கொண்ட அன்பு கரங்களினால் சிறந்த துடுப்பாட்ட வீரர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அர்ஷாத் 2009 அஷாத் අශාව ප්‍රතිකාර
අසත්පුරක ව්‍යාසාදී කඩිගමාදාදී ඔහුට මේ මුසලන මායම්වා දෙඩවලක් පොළ සම්මාදයක් ஷாபாய்காஸ் உரிமையாளர் சகோதரர் ஷாகிர் அவர்களை மீண்டும் வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். තරගයේ වීර සම්මානය සඳහා සුසාල වන අවස්ථාවේදී 2009 කණ්ඩායමේ සමීර් போட்டியின் ஆட்ட நாயகராக பெரிய விருதுகளை பெறுகிறார் 2009ஆம் ஆண்டு சபீர். තරගාවලියේ වීරයා සඳහා සම්මානයක් අපිට සපයලා තියෙනවා සිටිටිම්බ අධිපති අස්මින් හාජි. නමුත් ඔහු වෙනුවට අද දින අපගේ ආදි සංඝයේ ගරු ලේකම් අස්මින් මහතරමා ආරාධනා කරන ගෞරවයෙන් පිටියට පැමිණෙස. එහෙමනම් මුළු තරගාවලියේ වීරයා ලෙස නැවතත් පත් වෙනවා 2009 කණ්ඩායමේ 2009 மீண்டும் சபீர். என்னுடைய பாடசாலை பெரியம்மா சங்கத்தின் கௌரவ செயலாளர்கள் அன்புமாய் இது வழக்கு வைக்கப்படுகிறது. இதற்கு பிரதான அனுசரணாளர் சிட்டி பண்டாரவளை மனசோம் சுபேதன் சபையில் வாழ்த்துக்கள் சபீர். உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து எக்ஸ்பிரஸ் உரிமையாளர் ஆதில் அவர்களை மேடை பெருமாள் அன்பாக அழைக்கின்றேன். எக்ஸ்பிரஸ் ஆதில் வாழ்த்துக்களுக்கு මයිදන්නේ තරගේ තුන්වැනි ස්ථානයේ ජයග්‍රහණය කරගන්නට මම පදක ලබා දීමේ අවස්ථාවයි. ඒ සඳහා සහභාගී සිටිනවා රේ එක්ස්ප්‍රස් අධිපති ආදිල් මාතා. ඒ සඳහා සුසාල ලබන 2006 කණ්ඩායම එන්න ඔබට හිමි පදක ලබා ගන්න සිත மூன்றாம் பெறுகிறார்கள். 2006ஆம் ஆண்டு பருவமானவர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் மேடை பெருமாள் அன்பாக அழைக்கின்றேன். அவர்களுக்கான வெற்றி பதக்கங்களை தற்போது வழங்குகின்றார் ஆதில் அவர்கள்.
மீண்டும் 2 நாட்கள் வெயில் என்றும் பாராமல் தன்னுடைய ஆற்றலை வெளிக்காட்ட வந்த பழைய மாணவர்கள் எல்லாம் 18 அணிகள் இங்கே களமிறங்கி 3 அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 3ஆம் அணி மற்றது ரணசம் சாம்பியன்ஸ். அடுத்து 3ஆம் அணியின் அந்த வெற்றி கிண்ணத்தை கொடுத்தவுடன் அடுத்ததாக இருப்பது ரணசம். ඔහුටම කුසලානයක් තියෙනවා රජෙන්. ඒ කුසලානයත් රේ එක්ස්ප්‍රස් අධිපති ආදිල් මාතාන්තයෙන් පිළිගැන්වීම සඳහා එහි නායකයන්ලා අපි තම ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. ඔබට මේ කුසලානය ලබා ගන්නා ලෙස 2006ஆம் ஆண்டு அணியின் தலைவரை மீண்டும் ஒருமுறை மேடை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். உங்களுக்கான கிண்ணம் இப்போது வழங்கப்படும். ரே எக்ஸ்பிரஸ் தலைவர் ஆதில் அவர்கள் அன்பு கடமை நான் இப்போது அப்பாஸ் பெற்றுக் கொள்கின்றார். අවසන් මාතරගේ 3 ස්ථානයේ සඳහා ලැබූ අවසන් සුවඳුන් சிவவதும் எங்களுடைய பணம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. ஆதில் ඊළඟට වැදගත් අවස්ථාව තරග කණ්ඩායම් 18කින් අනුසූරතා දිනාගත් 2005 කණ්ඩායමට මෙඩල් එමන පදක්කම් සහ කුසල පිරිනැම සඳහා මා ඉතාමත් ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. බණ්ඩාරල 5 ග්ලාස් අධිපති අල්ලාජ් 5 මාතාට මේ අවස්ථාව මා ඉතාමත් ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. මෙම ස්ටේජ් එකට එන්න කියලා. அடுத்த 2005ஆம் ஆண்டு ரணசம் அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு 2005ஆம் ஆண்டு அணியின் தலைவரை மேடம் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கான பதக்கங்களை அறிவிக்கின்றார் பண்டாரலை ஜுன்னா பள்ளிவாயின் கௌரவ தலைவரும் காலேஜ் கிளாஸ் ஹவுஸ் உரிமையாளருமான அல்லாஹ் சாயிம் அவர்கள் அவருடைய அன்பு கரங்களினால் இந்த பதக்கங்கள் போடப்படுகின்றது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் கண்டோம் பாய்மாஜர் அவர்கள் சிறந்த முறையில் விளையாடினார். அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவரும் ஒரு சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர், அதேபோல உதைபந்தாட்டு விளையாட்டு வீரர். என்றுமே சமூகத்தின் நலனுக்காக நல்ல திட்டங்கள் இருந்தால் அதற்கு எங்களுக்கு ஆதரவு வழங்கி வந்த பாய்மாஜர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மனம் இருந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். අනුසූරතාවය දෙනපු දෙවස්ථා කණ්ඩායම ඒ වගේම ඒ වෙනුවෙන් අනුසූරතාවය පිළිගන්නු 5 ග්ලාස් හවුස් අධිපති ෆාහිම් මහතාට அடுத்த ஒரு முக்கியமான அறிவித்தலை 2 அணியினர்களுக்கு அறிவித்தல் கொடுத்தார்கள். தொடர்ந்து 3 விக்கெட்டு அல்லது 6 ஓட்டங்கள் 3 ரன் எடுத்தால் 5000 ரூபாய் பணப்பரிசை வழங்குவதாக. ஆனால் அதை யாரும் பெறவில்லை. எனவே வையம் பாய்ஸ் அனிபா அவர்கள் அந்த பணத்தை 2003 வையம் பாய்ஸ் அனிபா அவர்களை மேடை கண்போடு அழைக்கின்றேன். அந்த பணப்பரிசை பாடசாலை தேவைக்காக வழங்குகிறார்.
හොඳ අභියෝගයක් එල්ල කර ආදී නමුත් ඒ දිනාගත්තේ නැහැ. රුබෙල් පාතා මේ අවස්ථාවේදී පාසල් සමාජ සඳහා පිටවන අනිපා විසින් 2003 වයින් බොයිස් කණ්ඩායම වෙනුවෙන් நன்றி மேடையிலே அடுத்த 2005ஆம் ஆண்டு மாவட்டத்தில் மேடை கண்கோடு அழைக்கின்றேன் ரணசப் கிண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்காக මම මේ අවස්ථාවේදී 2005 අනුසූචිත උද්‍යම කණ්ඩායමේ නායකයා වෙත අනුසූචිත පිරිම සඳහා මම හිතන්නේ 5 glass house අධිපති මම එතුමාට ආදරණීය பாயிண்ட் கிளாஸ் உரிமையாளர் அவருடைய அன்பு தாயார் அவர்கள் அன்பு கருணையாளர் சகோதரர் மற்றும் குருஜா கட்டியர் என்ற அழகான தருணத்திலே ආදරණීය අම්මාගේ ලබා දෙන්නේ ආදරණීය සතුටුයි හොඳ පොරසන්න ආදරය දෙන්න முதலாவது முறையாக இந்த மேடையில் சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உறுப்பினர்கள் இணைந்து வெற்றி வீரர்களுக்கு வெற்றி வழங்க சொல்லும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. தற்போது விரோத கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். 2020 ஆண்டு சாம்பியன்ஸ் யார்? எல்லோருக்கும் தெரிந்த சாம்பியன் சாம்பியன்ஸ் கிண்ணத்தை வழங்குவதற்காக வேண்டி நண்பர் அழைப்பது எங்களுடைய பிரதான அனுசரணையாளர் ஜீகாட்சி உரிமையாளர் அல்லாஹ் நௌஷாத் அவர்களையும் அவருடைய அன்பு தந்தை அல்லாஹ் ஹசன் அவர்களையும் மேலும் அன்பாக அழைக்கின்றேன். ඉතාම ගෞරවමාන දෙන්නා 2020 සූරතා කුසලානේ පිරිනැම සඳහා ශ්‍රීලංකා ජාතියේ ආදරාධිපති නවසත් මහතා ඒ වගේම ඔහුගේ පියා හසන් අල්හාජ් හසන් මහතාට සාදරයෙන් තමයි ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. இந்த நிகழ்வுக்கு கௌரவ அதிபர் அவர்களை மன்போடு அழைக்கின்றேன். පදක්කම් ලබා ගැනීම සඳහා සූරතා දිනපු 2009 කණ්ඩායමේ සියලුම ක්‍රීඩකයන් මෙවැනි ගන්න සිතම ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. 2026 සූරතා දිනපු 2009 කණ්ඩායමේ ආදරණීය 2009ஆம் ஆண்டு படையாளர்களை தேர்வுக்கு அங்கீகாரம் பதக்கங்களை பெற்றிருக்க வேண்டும். சின்டெக்ஸ் உரிமையாளர் அல்லாஹ் நௌஷாத் அவர்களின் அன்பு தந்தை அல்லாஹ் ஹசன் அவர்களால் அந்த பதக்கங்கள் தற்போது அணிவிக்கப்படுகின்றது. இந்த வேளையிலே
ස්ටිච් අධිපති නවසත් මහත්මයාට ඔහුගේ පියාටත් ඒ වගේම ගරු විදුහල්පතිතුමාට ඉතාමත් ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. සියලුම ආරාධන සභාවේ ඉතාමත් ගෞරවයෙන් ආරාධනා இந்த நேற்றும் இன்றும் அனுசரணை வழங்கிய அனைத்து அனுசரணையாளர்களுக்கும் பாடசாலையின் கௌரவ அதிபர்களுக்கும் அன்புக்குரிய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் அதேபோல எல்லா துறைகளிலும் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பம் நன்றி கூறும் சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒளிபெருக்கி சாதனைகளை வழங்கிய நிசாம் அவர்களுடைய மனதின் நன்றிகள். அதே போல எனது துணையாக இங்கு வர்ணனை அளிக்க வந்த வளர்ந்து வரும் இளம் ஊடகவியலாளர் அருண் அவர்களுக்கும் எனது மனதின் நன்றிகள். என்றும் என்னோடு கைகோர்த்து பயணிக்கும் எங்களுடைய இலியாஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமிருந்த நன்றிகள். அதே போல சகல விதத்திலும் எங்களுக்கு அனுசரணை வழங்கிய மற்ற ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் எங்களுடைய மனைவிந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த முறையில் இந்த நிகழ்வுகள் நடாத்த இறைவனுக்கு உதவி செய்தால் முதற்கண் இறைவனுக்கு எங்களுடைய நன்றிகளை கொடுத்தாகட்டும். அதே போல குற்றம் குறைகள் ஏற்பட்டிருந்தால் அடுத்த முறை அதை அனைத்து நிகழ்ச்சி செய்து சிறந்த முறை போட்டிகளை நடாத்த எங்களுக்கு நீங்கள் உற்சாகம் அளிக்க வேண்டும். பாடசாலை கல்வி அபிவிருத்தி நிச்சயமாக பழைய மாணவர்களோடு கைகோர்த்து வாருங்கள். கல்வியின் முழுமைத்துவம் பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கும் எங்களுடைய திட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவை தந்து எங்களோடு பயணிக்க வருமாறு உங்களை அழைத்து மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஏமார் क्रिकेट कुशलतावे क्रिकेट कुशलाने लबागा සියලුම කණ්ඩායම් වලට සුබවදන අතර ඒ වෙනුවෙන් අපකපවි වාසියෝ බණ්ඩාරල සරාසික පරික් මහාවිද්‍යාලයේ ආදිශ සංගමේ සියලුම සමාජිකයන්ට එහි විද්‍යාන්වතුමා ඇතුළු මේ සඳහා අනුග්‍රහ දක්වපු සියලුම අනුග්‍රහ බෞද්ධ ව්‍යවස්ථා දිස්ත්‍රික්කවල ස්තුති කරනවා. ඒ වගේම දෙදින තුල මේ වෙනුවෙන් සහභාගී කැපවූ ප්‍රධාන විනිසුරු විද්‍යාන්වතුමා ඇතුළු ඒ සියලු දෙනාට ඒ වගේම විස්තර විචාරයෙන් සහභාගී වූ අරුණ් සහෝදරයා ඒ වගේම මා මිත්‍ර හසිබ් ඩේ ඒ වගේම සබ්ද විකාශනයේ අපිට උදව් කළ අපගේ ආදරණීය නිජාම් උඩ නැත්නම් නිජාමයට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම සියලු දෙමාපියන් ක්‍රීඩකයන් ඇතුළු සියලුම දෙනාට සුබවදනා. නැවතත් 2007 දී අපේ සියලු දෙනා හැම මේ බලාපොරොත්තු ඉන්ෂාල්ලා 2007 දී මෙවන් කුසලයක් සඳහා ඔබ සියලු දෙනා සහභාගීත්වය බලාපොරොත්තු වෙනවා. शुभ रात्रि अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू.